வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த இடத்த வந்து சுற்றி பார்க்க போகிறோம்னா, கொச்சியில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி ஃபோர்ட் கொச்சியில் இருக்க பிளேசஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்காக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபோர்ட் கொச்சின் பீச் போகணுன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்து சேரணும். இந்த இடத்த வந்து வைப்பின் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து ஃபெரியில் ஏறி ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஃபோர்ட் கொச்சினுக்கு வந்து போய் சேர்ந்துடலாம். இந்த ஃபெரியில் வந்து 2 வீலரு 4 வீலரு அதுக்கப்புறம் வந்து பீப்புள் எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அது ஒரு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபெரி வந்து கடலுக்குள்ளே தான் வந்து போகும். போகிற வழியில் வந்து லக் இருந்தால் டால்ஃபின் பார்க்கலாம், அப்புறம் ஃபிஷிங் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை பார்க்கலாம், அப்புறம் ஹார்பர் வியூ வந்து பார்க்கலாம். டூரிஸ்ட்டுக்கு வந்து போட்டிங் கூட்டிகிட்டு போவாங்க, அதையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி அங்கே நிறைய பழைய காலத்து பில்டிங் எல்லாம் வந்து இருக்கும், அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஃபெரி ரைடு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். நம்ம ஃபோர்ட் கொச்சின் வந்து இறங்கினதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம கால் எடுத்து வைக்கிற இடம் வந்து இந்த இடம் தான். இந்த இடம் வந்து மகாத்மா காந்தி பீச். இது பக்கத்துல தான் வந்து ஃபோர்ட் கொச்சின் பீச் இருக்கு. இந்த பீச்ல வந்து யூஸ்வலா வந்து கிரௌட் வந்து ஜாஸ்தியா வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து துணி கடை, ஐஸ்கிரீம் கடை, அதுக்கப்புறம் டாய்ஸ் கடை வந்து நிறைய வந்து வச்சிருப்பாங்க. இங்க அது மட்டும் கிடையாது, இங்க செகண்ட் வேர்ல்டு வார்ல யூஸ் பண்ண பாய்லர் ரெண்டனும் வந்து வச்சிருப்பாங்க. இந்த பீச்சுக்கு போனோம்னா 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து நம்ம நோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து சைனீஸ் ஃபிஷிங் நெட்டை வச்சுட்டு மீனை வந்து பிடிச்சி லைவா வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. செகண்ட் வந்து இந்த பீச்சுக்கு போனோம்னா கார்கோ ஷிப்பை வந்து நல்லா க்ளோஸா வந்து பார்க்கலாம். அடுத்தது எந்த இடத்த வந்து சுற்றி பார்க்க போறோம்னா செயின்ட் பிரான்சிஸ் சர்ச். இந்த சர்ச் வந்து ஃபோர்ட் கொச்சின் பீச்சுக்கு பின்னாடி வந்து இருக்கு. இந்த சர்ச் வந்து 1503 வந்து போர்ச்சுகீஸ் எம்பரர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இந்த சர்ச் ஃபுல்லும் உட்டால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க, அதுவும் யூரோப்பியன் ஸ்டைலில் வந்து இருக்கும். இந்த சர்ச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்தியாவுக்கு வந்து வாஸ்கோ ட காமா வந்து 3rd டைம் வரும்போது இறந்துட்டாரு. அவர் இங்கே தான் வந்து பரி பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு போயிட்டு லிப்சன்ல மறுபடியும் அடக்கம் பண்ணிட்டாங்க. இந்த சர்ச்சுக்கு பின்னாடியே ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும், அது வந்து யூரோப்பியன் ஸ்டைலில் வந்து இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம போட்டோகிராஃபி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி சர்ச்சுக்கு ரைட் சைடில் வந்து இப்போ ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் இருக்கும். அங்கே வந்து கிரிக்கெட், ஃபுட்பால் எது வேணா நம்ம வந்து விளையாண்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வந்து ஜியூ ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட் வந்து ஃபோர்ட் கொச்சின்லேருந்து 4.25 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கு. இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க பில்டிங்கும் கடையும் எல்லாமே வந்து யூரோப்பியன் ஸ்டைலில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரீட்டோட ஸ்பெஷலே வந்து இது வந்து ஷாப்பிங்கான ஹப்பு. இங்கே வந்து நார்மல் ட்ரெஸ்ஸஸ், ஹேண்ட் கிராஃப்டட் ட்ரெஸ்ஸஸ், ஆன்டிக் ஜுவல்லரிஸ், அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. இங்கே அது மட்டும் கிடையாது, மியூசியம் கேஃபே வந்து நிறைய வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்காக யூரோப்பியன் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் ஒரு இடம் ஒன்று இங்கே இருக்கு. இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்குன்னா புதுவைப்பின் பீச். இந்த பீச் வந்து கொச்சின் சிட்டி சென்டர்லேருந்து 4 கிலோமீட்டர் வந்து தள்ளி இருக்கு. இந்த பீச்சில் வந்து யூஸ்வலாக வந்து க்ரௌட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பீச்சோட கரை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கே வந்து ஹாபிக்காக மீன் வந்து நிறைய பேர் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே யூஸ்வலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, டூரிஸ்டோட கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து ஒரு செவரு கட்டாத மெரினா பீச், அது கொச்சின்ல. அடுத்தது இந்த பீச்சுக்கு பின்னாடியே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம் ஒன்று இருக்கு. அது வந்து புது வைப்பின் லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸுக்கு வந்து மேலே போய் பார்க்கறதுக்காக வந்து என்ட்ரன்ஸா வந்து 30 ரூபா வந்து சார்ஜ் பண்றாங்க ஒரு ஆளுக்கு. அதே மாதிரி மேலே போறதுக்கு வந்து ஸ்டெப்ஸ், அதே மாதிரி லிஃப்ட்டும் வந்து வச்சிருக்காங்க. மேலே போனோம்னா கொச்சின் சிட்டியோட 360 டிகிரி வியூ வந்து சூப்பரா வந்து பார்க்கலாம். அடுத்தது எந்த இடத்த வந்து சுற்றி பார்க்கறக்காக போயிட்டு இருக்கோம்னா டச் பேலஸ். இதை வந்து மட்டஞ்சேரி பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ள போய் சுற்றி பார்க்கறக்காக என்ட்ரி டிக்கெட்டாக வந்து 5 ரூபா வந்து வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு. இந்த பேலஸ் வந்து 1545 வருஷம் வந்து போர்ச்சுகீஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு 2 ஸ்டோரி பில்டிங். இந்த பேலஸ்குள்ள போனோம்னா என்னென்ன வந்து பார்க்கலாம்னா, கொச்சி ஆண்ட மன்னர்களோட ஃபேமிலி, அவங்களோட வரலாறு பற்றி வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ராஜாக்கள் வந்து போரில் யூஸ் பண்ண வாள், அதுக்கப்புறம் பல்லக்கு, அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸ், ஸ்டாம்ப்ஸ், அப்புறம் கேரளா ஆர்ட்ஸோட டீடைல்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. நம்ம இப்போ வந்து போட்டிங் சென்டருக்கு வந்திருக்கோம். இந்த சென்டர் வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போட் ஹவுஸ் வந்து டச் பேலஸுக்கு ஆப்போசிட்ல தான் வந்து இருக்கு. இங்க போட்டிங் போறதுக்காக வந்து 2 குட்டி போட் வந்து வச்சிருக்காங்க. அதுவும் 12 சீட்டர் போட் தான் வந்து வச்சிருக்காங்க. இங்க 1 hour போட்டிங் போகணும்னா 1500 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. இப்போ வந்து நம்ம ஃபோர்ட் கொச்சின் பீச்சுக்கு வந்துட்டோம். இந்த பீச் வந்து மகாத்மா காந்தி பீச்சுக்கு ரைட் சைடில் தான் வந்து இருக்கு. அங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இந்த பீச்சும் வந்து நல்ல க்ரௌடனான பீச் தான். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் இது. அதே மாதிரி பீச் ஓரமாக வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வந்து போட்டு வச்சிருப்பாங்க, ஒரு 2 to 3 கிலோமீட்டருக்கு வாக்கிங் போகிறதுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி மகாத்மா காந்தி பீச்லையும் ஃபோர்ட் கொச்சின் பீச்லையும் நம்ம தண்ணியில் இறங்கி குளிக்க முடியாது. Once upon a time, there lived a ghost.
கடைசியாக வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிற இடம் வந்து இந்த இடம் தான். இந்த இடம் வந்து எனக்கு ஃபோர்ட் கொச்சின்லேயே ரொம்ப பிடிச்ச இடம். இந்த இடத்து பேர் வந்து இந்தியன் நேவல் மேரிடைம் மியூசியம். இந்த இடம் வந்து ஃபோர்ட் கொச்சின்லேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்து இருக்கு. இந்த மியூசியத்துக்கு வந்து என்ட்ரி டிக்கெட்டாக வந்து 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மியூசியம்குள்ள வந்து இந்தியன் நேவல் ஃபோர்ஸில் யூஸ் பண்ண வார்ஷிப்ஸோட மாடல் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நேவல் ஹெலிகாப்டர் வச்சிருக்காங்க. அப்புறம் வார்ஷிப்பில் யூஸ் பண்ண பழைய கன்ஸோட மாடல்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, ஒரிஜினல் கன்ஸும் வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் இந்தியன் நேவியோட அச்சீவ்மெண்ட்ஸ், இந்தியன் நேவியோட வரலாறு, அப்புறம் எப்படி கடல்ல வந்து பயணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட டீடைல்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. அல்டிமேட்டா இந்த இடத்த வந்து சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு இந்தியனா எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.